இது வந்து ஒரு ஈரல் ஒன்று வந்தது, ஆட்டு ஈரல்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதே மாதிரி முழுசாக ஒரு ஈரலையே நாங்கள் பார்க்குறோம். ஆட்டு ஈரல் எப்படி இருக்குது பாருங்க. இதை அப்படியே கட் பண்ணி சமைக்கணும். ஃபஸ்ட் டைமே இப்படி தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஈரலை நல்லா கழுவிட்டு அது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டு குக்கரில் வேக போட்டுட்டு அதே இந்த சைடில் நிறையா கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டுக்கணும். வெங்காயம் நிறையா ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு அதை கூட கொஞ்சோண்டு தக்காளி ஒரு 2-3 தக்காளி போட்டு வதக்கிட்டு அது வேகிறதுக்குள்ளார இந்த பக்கம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுங்காட்டி இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச இதில் இந்த தண்ணியை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஆனால் நல்ல தண்ணியில் தான் வேக வச்சுருக்கேன். அதான் சத்து வெளியில் போகாமல் இருக்கும். தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. அதோட நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு வச்சுட்டேன். அதுங்காட்டியும் இந்த ஈரல் பீஸு நம்ம பெரிய பெரிய துண்டாக அரிஞ்சிருந்தோமா அவ்வளோ பெருசுக்கு அரைய முடியாதுன்னு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே நிதானமாக அடுப்பை வச்சு வேக விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வெந்து நமக்கு கிரேவி பதம் ஓரளவுக்கு வந்த பிறகு ஒரு 2-3 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு அப்படியே இறக்கிட்டேன். சரி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி.